கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. டொரண்டோ அறுவடை மிஷனரி சபையிலிருந்து உங்களை ஞாயிறு ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தின்படி எங்களுக்கு பரிபூர்ணம் உண்டாகும்படிக்கு என்று சொல்லி உபாகமம் 30:9 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய பிரகாரம், இந்த பூமிக்குரிய பிரகாரம், சரீர பிரகாரம் அந்த பரிபூர்ணங்களை நாங்கள் அடையும்படிக்கு தேவ சமூகத்திலே வந்து தேவனை ஆராதித்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். எல்லாரும் வாய்கள் சொல்லுவோமா? சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அப்பா, உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைந்தவரே, அப்படியே கரங்களை உயர்த்தி சோஸ்திரமே சோஸ்திரமே மறவா செலுத்துகிறேன். சோஸ்திரம் அப்படியே சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தீர். தகப்பனாக இதுவரையில் தோளின் மீது சுமந்து வந்தீர். தந்தையும் தயவா சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். அப்படியே உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லாம் சோஸ்திரம் சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். அரண்ட வேளை அன்னையை போல் இறுக்கமாக அணைத்து கொண்டீர். இருளெல்லாம் விலக்கிறீரே,
அழுகையை நிறுத்தினீரே. இருள் எல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. அப்படி கரங்களை உயர்த்தி சோஸ்திரமே சோஸ்திரமே. ஆண்டவர் உண்மையே சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பிதாவே என கூப்பிடுகிற புத்திர சுவத்தை தந்தவரை உண்மையே சோத்தரிக்கும். இலவசமான ரட்சிப்பை தந்தீரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவர் சோஸ்திரமே மறவாம செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேனா. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிர் வரை எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக நிறைந்தவரே, நிறைப்பவரே. சோஸ்திரம் அப்படி செலுத்துங்க. குழந்தைய போல கரங்களை உயர்த்தி செலுத்துகிறேனா. சோஸ்திரமே சோஸ்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், ஆமென், உயிருள்ளவரை துதிப்பேனா. உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. என் மேலும் கண்ணை வைத்து, என் மேலும் கண்ணை வைத்து உம் வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து, எவ்வளவு அருமையான தேவன். உம் வார்த்தைகள் தினமும் தந்து அவர் நடத்தின அன்பை நான் நினைக்கையிலே என் உள்ளம் நிறையுதே. உம் அன்பால் நிறையுதே. எல்லாரும் ஆயிரம் நாவிருந்தாம், ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே.
சோதனைகள், எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றீரே. எல்லாத்தையும் சொல்லுவோம். எத்தனை எத்தனை சோதனைகள், எத்தனை என் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் என்று சொன்னீரே. உன் தகப்பன் நான் என்றீரே. ஆயிரம் நாவிருந்தா அப்படியே குரல்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. அப்படி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாது. ஆயிரம் நாவிருந்தாலும் தகுதியில்லாத தகுதியாகிறீங்க ஆண்டவரே. நன்றியோடு சொல்லுகிறேன் ஆண்டவரே. சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட, வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர் இயேசுவை. வழுவாமல் காத்திட்டோம், வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்பவரே. வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. எல்லாரும் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. எல்லாரும் சொல்லுவோமா? ஆயிரம் ஆயிரம் நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாள் எல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னத இயேசுவை. ஹல்லேலூயா. நான் உள்ளளவும் துதிப்பேன், நான் உள்ளளவும் துதிப்பேன் என் உன்னதர் இயேசுவை. Today I want to talk about being effective through persistent prayer. இன்றைக்கு நாம் இடைவிடாமல் ஜெபிப்பதனாலே வருகிறதாகிய தாக்கங்கள் என்னதென்றதை குறித்து சொல்ல விரும்புகிறேன். How many know we need to be persistent in praying? எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஜெபத்திலே உறுதியாய் இருந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும்? Don't give up. நீங்கள் ஒரு நாளும் ஜெபத்தை விட்டு விட Don't கூடாது. get tired. நீங்கள் ஒரு நாளும் ஜெபத்திலே நீங்கள் களைத்து விட கூடாது. Keep on until something happens. Amen. ஒரு காரியம் நடக்கும் வரைக்கும் தொடர்ந்தும் ஜெபிக்க வேண்டும். ஆமென். Amen. ஆமென். I want to read to you from Luke chapter 18 verses 1 through 8. இன்றைக்கு லூக்காவின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 8வது வசனத்து வரைக்கும் நான் படிக்க விரும்புகிறேன். Amen. Let's pray. இந்த இடத்திலே ஜெபத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Lord, bless us as we hear your word. இந்த இடத்திலுமாக ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போமாக. ஐயா, நாங்கள் எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்கிறவரே. Open our minds, open our hearts to what you would say to us. ஆண்டவரே, எங்களுடைய சிந்தை எங்களுடைய இருதயத்தை திறந்து நீர் பேசுகிறதை நாங்கள் அறியும்படிக்கு செய்வீராக. Move by your spirit in us. ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் கூட எங்களுடைய இடைபடுவீராக. Move in our minds. ஆண்டவர்களுடைய சிந்தையில இடைபடுவீராக. Move in our hearts. எங்களுடைய இருதயத்தோட இடைபடுவீராக. Touch our bodies. எங்களுடைய சரீரத்தை தொடுவீராக. Challenge us.
ஆண்டவரே encourage us. ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை உற்சாகப்படுத்துவீராக. In Jesus' name. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தால். Amen. Let's read Luke 18:1. இந்த வேளமாக லூக்கா 18வது அதிகாரம் முதலாவது வசனம். And he told them a parable to the effect that they ought always to pray and not lose heart. இந்த இடத்திலுமாக ஆண்டவர் நீங்கள் எப்போதுமாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்றதை குறித்து ஒரு உவமை சொல்லுகிறார். He said, in a certain city there was a judge who neither feared God nor respected men. ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனாய் இருந்தான். And there was a widow in that city who kept coming to him and saying, "Give me justice against my adversary." அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தால் அவள் அவனிடத்திலே வந்து போய் எனக்கு எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினாள். For a while he refused, but afterwards he said to himself, "Though I neither fear God nor respect man." சோ வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்தும், Yet because this widow keeps bothering me, I will give her justice so that she will not beat me down by her continual coming. இந்த விதவை என்னை எப்பொழுதுமாய் தொந்தரவு செய்கிறபடியினாலே இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். And the Lord said, அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், hear what the unrighteous judge says. இந்த விதமான அநீதியுள்ளதாகிய நியாயாதிபதி சொன்னதை கவனித்துக் கொள்ளுங்கள். And will not God give justice to his elect who cry to him day and night? Will he delay long over them? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? I tell you, he will give justice to them speedily. Nevertheless, when the Son of Man comes, will he find faith on the earth? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனாலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? Amen. ஆமென். Have you ever prayed long for something to happen and it seemed like it was never going to happen? சரி, உங்களுடைய வாழ்க்கையிலே சில வேளை இது நடக்காது என்கிறதாய் ஒரு சூழ்நிலை இருக்கிறது, ஆனால் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? I want to tell you a story. நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். You see, I took my wedding ring off. I took my wedding ring off. சோ என்னுடைய கையில் இருக்கிறாகிய திருமணத்துக்கு தரப்பட்டதாகிய அந்த மோதிரத்தை நான் கழட்டி விட்டேன். I shouldn't take it off. நான் இதை கழட்டக்கூடாது. It belongs on my finger. அது எப்போதுமாக என்னுடைய கையிலே இருக்க வேண்டும். When people see it, they know I'm married. சோ அப்பொழுது எல்லாருக்கும் தெரியும் நான் திருமணமாய் இருக்கிறேன். They may not know it, but I'm married to the best woman in the whole world. சோ நான் இதை கழட்டி எடுத்து விட்டு நான் வெறும் கையை காண்பிப்பேனா இருந்தால் எவ்வளவான ஒரு அழகான பெண்ணை நான் திருமணம் பண்ணினாலும் நான் திருமணம் பண்ணி இருக்கிறேன் எனக்கு தெரியாது. One time I damaged this finger. ஒரு முறை என்னுடைய கையை நான் பாதிப்பு ஆக்கி விட்டேன். The knuckle swelled up. ஆகையாலே என்னுடைய விரல் வந்து வீங்கி விட்டது. And I somehow got the ring off, but I couldn't get it back on. சோ ஆகையாலே என்னுடைய என்னுடைய மோதிரத்தை போட முடியவில்லை. I would push and push and push and it wouldn't go on. நான் திரும்பவும் அதை போட முயற்சி செய்தேன், ஆனால் அது போடவில்லை. The doctor said my knuckle would never shrink again, it was broken. சோ ஆகையாலே வைத்தியர்கள் சொன்னார்கள் அது மறுபடியுமாக அதை சீர்படுத்த முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். But I knew I have to show I'm married. சோ ஆனாலும் நான் திருமணம் ஆயிருக்கிறேன்னு மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். I put it on my right hand, but that wasn't good enough. சோ அதை நான் என்னுடைய வலது கையிலே போட்டேன், ஆனால் அது சரி வராது. People would say, "Why do you wear your wedding ring on your right hand?" சோ சிலர் சொல்வார்கள், ஏன் திருமணமானதாகிய உன்னுடைய மோதிரத்தை நீ வலது கையிலே போட்டிருக்கிறாய்? I don't know what was in their mind, but they noticed it was not on the right hand. சோ அவர்கள் என்னத்தை யோசித்தார்களோ தெரியாது, அது என்னுடைய வலது கையிலே இருக்கிறது. And I said, every morning when I get up, I try it out. சோ ஆகையாலே ஒவ்வொரு காலையும் வரும்போது நான் அதை எடுப்பேன். And every morning it would not go on. அதை நான் எடுத்து விடுவேன். But I said one day God is going to heal that finger. சோ ஒரு நாள் இதை கர்த்தர் என்னுடைய விரலை சுகமாக்குவார் என்று எனக்கு தெரியும். Then one time in early September, ஒரு நாள் செப்டம்பர் மாசத்திலே we had a little gathering of pastors in our home. என்னுடைய வீட்டிலே நாங்கள் போதகர்களை ஒன்று கூட்டி இருந்தோம். And one pastor said, "Why do you wear your wedding ring on your right hand?" சோ ஒரு போதகர் பார்த்து சொன்னார், ஏன் உன்னுடைய மோதிரத்தை நீ வலது கையிலே அணிந்திருக்கிறாய்? I said, "A year ago I damaged my knuckle, it won't fit." சோ ஆகையாலே என்னுடைய விரல் இவ்விதமாய் பாதிக்கப்பட்டபடினாலே இடது கையிலே இது போட முடியவில்லை. A year ago. இது ஒரு வருஷத்துக்கு முன்பாக நடந்தது. But I said God is going to heal that hand. சோ ஆகையாலே கர்த்தர் இதை குணமாக்க வேண்டும். 2 weeks later, 2 வாரத்துக்கு பின்பாக we had a Wednesday night service and a woman came for prayer. எங்களுடைய வீட்டிலே வந்து வெட்னஸ்டே ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்து கொண்டிருந்தது.
And she said, would I pray for her hands because she's going to pray for a sick person tomorrow. சோ ஆகையாலே இப்போது நான் சொன்னேன் இவளுக்காக நான் ஜெபிக்க போறேன் இவள் நாளைக்கு மற்றவர்களுக்காக சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கும்படிக்காய். She laid out her hands like this. அவர்கள் தாமே அவிதமாக எனக்கு நேராக கரங்களை நீட்டினார்கள். And I laid my hands on top of them. நான் அவிதமாகவே அவருடைய கைகளை தொட்டு ஜெபிக்க தொடங்கினேன். And I prayed God would anoint her hands. ஆகையாலே நான் கேட்டேன் ஆண்டவரே இவர்களை சுகமாக்குவீராக. While I was praying for her, ஆண்டவரே அபிஷேகம் பண்ணும்னு சொல்லி நான் ஜெபிக்கும்போது I felt anointing coming out of one of her fingers. சோ ஆகையாலே தேவனுடைய அபிஷேகம் என்னுடைய கைகளுக்குள்ளாக வருகிறதை நான் உணர்ந்தேன். And it was her wedding ring finger. சோ இப்பொழுது அந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே போகிறதை நான் உணர்ந்தேன். And I said, you got a lot of anointing in that finger. சோ இப்போது நான் சொன்னேன் அந்த விரலில் உடைய அபிஷேகம் இருக்கிறதை நான் உணர்கிறேன். She went, அவர்கள் சொன்னார்கள் எனக்கு தெரியாது. because she didn't feel a thing. அவர்கள் எதையும் உணரவில்லை. So then I went on to pray for somebody else. சோ இப்போ நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்க போனேன். This person would ask me every now and again, how's your finger? சோ இப்பொழுது இப்ப அவர்கள் கேட்பார்கள் உன்னுடைய விரல் எப்படி இருக்கிறது? So when I was done praying for him, he said, how's your finger? சோ இப்ப அவர்கள் கேட்பார்கள் நான் ஜெபிக்கும்போது உன்னுடைய விரல் எப்படி இருக்கிறது? So I took it off this hand and put it on there. இப்போது நான் வலது கையில இருக்கிறதை எடுத்து இடது கையிலே போட்டேன். God healed my finger. அன்றைக்கு என்னுடைய விரலை கர்த்தர் குணமாக்கி விட்டார். Now I'm fully married. இப்போது நான் திருமணமானவன் சொல்லி காண்பிக்க முடியும். But I prayed for a year and I never gave up. சோ நான் ஜெபிப்பதிலே ஒரு நாளும் சோர்ந்து போவதே கிடையாது. I was determined it's God's will my finger be healed. சோ எனக்கு தெரியும் கர்த்தர் என்னுடைய விரலை குணமாக்குவார். The doctor could say it'll never change, but that wasn't true. சோ வைத்தியர்கள் சொன்னார்கள் அது ஒரு நாளும் மாறாது. அது உண்மை அல்ல. Amen. God's good. தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். Amen. So don't give up your praying and believing. ஆகையாலே ஒரு நாளும் நீங்கள் ஜெபிக்கிறதை விட்டுவிட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Now let's look at the scripture. Let's look at what the story is about. இப்போது இந்த கதை என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். First of all, I want to talk about the problem this woman had and that we often have. சோ இந்த இடத்துல நாங்க பார்க்கிறோம் ஒரு பிரச்சனை இந்த விதவையானவள் விசாரிக்கப்பட வேண்டும். How do you respond when it seems like God isn't answering your prayer? See, தேவனுடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் கொடுக்காவிட்டால் நீங்கள் எப்படி கையாள போகிறீர்கள்? Sometimes it seems to take forever for God to answer a prayer. See, தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் தருவதற்கு சில நாட்கள் எடுக்கிறது. But it says in Hebrews, through faith and patience we inherit the promises. அதைத்தான் ஆகியாலே எபிரேயர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய ஜெபமும் நம்முடைய பொறுமையும் தேவனுடைய பதிலை நமக்கு பெற்று தருகிறது. Faith and patience. சோ ஆகியாலே நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையும் விசுவாசமும் சேர்ந்து செயல்பட வேண்டும். So the problem is when it takes a long time, we tend to want to give up praying. சில வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் நீடித்து அதாவது தாமதமாகும் போது நம்முடைய விசுவாசத்தை விட்டுவிட பார்க்கிறோம். We know who the tempter is, and the tempter will say, God doesn't care. See, நம்முடைய வாழ்க்கையிலே சில சோதனையை கொண்டு வருகிற சோதனைக்காரன் வர பார்க்கிறான், ஆனால் தேவன் அவனை பொறுப்படுத்துவதே கிடையாது. God doesn't care, and God isn't going to answer. He'll tell you that. தேவன் அவனை பொறுப்படுத்துவது கிடையாது. சிலவேளை தேவன் செய்ய வேண்டிய நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். We're even tempted to try something different, something everybody else is doing to make it happen. So சிலவேளை மற்றவர்கள் செய்யறதை பார்த்து அதே போல நான் செய்ய வேணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது நடப்பது கிடையாது. But we have to keep relying on the Lord all the time. நாங்களோ எப்போதும் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். The problem is we get discouraged. So we lose heart. We feel hopeless. சிலவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் சரியான நேரத்தில் நடக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போகிறது. நம்முடைய நம்பிக்கையை விட்டு விடுகிறோம். So today I want to talk about how to pray when it seems like God is taking a long time to answer. So தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை சரியான நேரத்தில் செய்து விடாவிட்டால் எப்படி நாம் செயல்படுவது என்பதை குறித்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். That we might be encouraged to keep on praying, not give up, and don't lose heart. உங்களை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாள் விட்டு விட கூடாது. I want this to be a lesson in faith and how to strengthen our faith. So ஆகையாலே விசுவாசத்தை குறித்து நம்முடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துவது என்பதை குறித்து நான் இப்போது கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். So I want to look at each of the characters in this Bible story, this parable. இன்றைக்கு இந்த பைபிளிலே சொல்லப்படுகிறதாகிய இந்த 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 உவமை இதற்குள்ள இருக்கிறவர்களை குறித்து நான் ஒரு கணம் பார்க்க விரும்புகிறேன். The first person is the widow. இந்த இடத்திலே முதலாவது நபர் இந்த விதவையானவள். She represents a lot of us. So அவள் இன்றைக்கு என்னையும் உங்களையும் போல அவள் ஒருத்தியாய் இருக்கிறாள். She's experienced a loss and is now defenseless.
சோ அப்ப ஆகையாலே இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாதவளாய் இருக்கிறாள். The worst thing, someone has taken advantage of her and she needs help. See, இப்பொழுது அவளுக்கு ஒரு உதவி வேணும், ஆனால் யாரும் உதவி செய்வது போல கிடையாது. Another character is the enemy, the adversary. இன்றைக்கு இன்னும் ஒரு நபரை நான் உங்களுக்கு காண்பிப்பேனா இருந்தால் எதிரியானவன், சத்துரு என்று சொல்லப்படுகிறது. There's two sides to this. ஆகையால இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள், ரெண்டு பேர். There's the person who's taken advantage of the widow. He's called the adversary. சோ ஆகையாலே அது யார் என்று சொன்னால் அந்த விதவையானவிடத்திலே தன்னுடைய காரியத்தை சாதிக்க பார்க்கிறதாகியவன். And that adversary for us, though, is the devil, who wants to discourage us and keep us from praying and giving up. ஆகையாலே அந்த விதவையானவிடத்திலே தன்னுடைய காரியத்தை சாதிக்க பார்க்கிறது யார் என்று சொன்னால் இந்த எதிரியானவன், அவன்தான் சாத்தான் ஆனவன். The devil is always your adversary. See, சாத்தான் ஆனவன் எப்போதுமாக நம்மிடத்தில் இருக்கிறதை திருடுகிறவன் அவன். Sometimes we need to realize it's the enemy, it's Satan. We need to fight him and resist him. See, நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாய் இருக்கிற எதிரியாளியாகிய சாத்தான் ஆனோடு எதிர்த்து போராட ஜெபிக்க நாம் அதிலே தெளிவாய் இருக்க வேண்டும். He wants you to quit praying. He wants you to get discouraged. He wants you to give up. So அதிலே நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போக கூடாது. He wants you to feel hopeless in your situation. See, சாத்தான் ஆனவன் உங்களை சோர்ந்து போக பண்ணி, சாத்தான் ஆனவன் உங்களுடைய நம்பிக்கையிலே நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை இழந்து போகத்தக்கதாக உங்களோட போராடுவான். He may even want you to be suicidal. நீங்கள் அவிதமாகவே தோல்வியுற்றவர்களாக மனம் சோர்ந்து நீங்கள் தற்கொலைக்கு போகிற அளவுக்கு அவன் உங்களை சோதிப்பான். If you have suicidal thoughts, they're not from God. See, ஒரு மனிதன் தற்கொலை பண்ண வேணும், ஒரு காரியத்தை விட்டு விட வேணும், தன்னுடைய வாழ்வை இழக்க வேணும் என்றது அது தேவனாலே உண்டாகிறதாகிய ஒரு காரியம் அல்ல. Those suicidal thoughts are not even yours. See, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சிந்தை அது என்னுடைய சிந்தை அல்ல. They come from Satan. See, அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. When I was 19, 20, age 19 and 20, I was suicidal. நான் 19வது வயது 20வது வயதிலே தற்கொலை பண்ணுவதற்கு முயற்சி செய்தேன். I told in the first service that I had a deliverance from a demon. See, நான் இங்கே முதலாவது ஆராதனையிலே சொன்னேன், நான் பிசாசுடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன். That demon was lying to me and telling me I should commit suicide. See, சாத்தான் ஆனவன் என்னை தற்கொலை பண்ண செய்யத்தக்கதாக அவன் என்னை ஏமாற்றிக் கொண்டிருந்தான். When I was delivered, I wasn't suicidal. So ஆகியாலே நான் விடுதலையாக்கப்படும் பொழுது, நான் அந்த தற்கொலையிலிருந்து விடுதலையாக்கப்படும் பொழுது, but I learned that the voices I heard were not from me. I didn't think them up. So ஆகியாலே எனக்கு தெரியும், நான் விடுதலையாகும் போது கண்ட ஒரு காரியத்தை கண்டு அறிந்தேன், எனக்குள்ளே அது வரைக்கும் உண்டானதாகிய சத்தம் அது என்னுடைய சத்தம் அல்ல, அது வேற ஒரு சத்தம். They come from outside you. They come from Satan. அது வெளியிலே இருந்து சாத்தானாலே எனக்குள்ளே கொண்டு வரப்பட்டதாகிய சத்தம். Now, I didn't plan to tell that story this morning. நான் இந்த காலை வேளையிலே சொல்வதற்கு நான் முயற்சி செய்யவில்லை. But if you have suicidal thoughts, no, they do not come from you. So இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது திருப்தி இல்லாத அளவுக்கு ஒரு காரியம் நடக்குமானால் அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. They come from the devil. அது பிசாசானவன் கொண்டு வருகிற காரியம். If you know someone else who has suicidal thoughts, you know what to tell them now. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், யாராவது உங்களுக்கு தெரிந்தவர்கள் நண்பர்கள் இவ்விதமாகவே சோர்ந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்களா இருந்தால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், அது தேவனாலே உண்டானது ஒன்று அல்ல. Right now we're going to stop and pray about this. நான் இப்போது இதை நிப்பாட்டி நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் ஏவப்படுகிறேன். In Jesus' name, எல்லாரும் கண்களை மூடி ஒரு கணம் இதுக்காக எழுந்து நில்லுங்க எல்லாருமாக. we come against the lies of Satan, இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுக்கு விரோதமாய் வருகிறோம். who comes to steal, kill and destroy. சாத்தானானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். We speak the truth to our minds and hearts. ஆண்டவரே, இந்த வேளை இங்கே எழுந்து நிற்கிறவருடைய இருதயத்தோடு சிந்தையோடு உம்முடைய சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோம். The truth to the minds and hearts of our loved ones. ஆண்டவரே, இந்த வேளைமாய் அந்த சத்தியமானது ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தக்கதாக வல்லமையோடு இவர்களுக்குள் வரும்படிக்காக ஜெபிக்கிறேன். And we silence the suicidal spirit in Jesus' name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றிலும் சோர்வும் தற்கொலையும் ஆகியதாகிய எந்த விதமான எண்ணங்கள் இருக்குமானால் அவைகளை கட்டிந்து கொள்ளுகிறோம் நாங்கள் இயேசுவின் நாமத்தால். Amen. Amen. Hallelujah. Hallelujah. எல்லாரும் உட்காருவீர்களாக. God bless you. Amen. Let's get back to the story. நாங்க மறுபடியும் இந்த கதைக்கு போவோமாக. The first thing we need to realize is God uses time to test our faith. See, இந்த இடத்துல இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். தேவன் நம்முடைய விசுவாசத்தை சில வேளை சோதித்து பார்ப்பார். Time to test our faith. See, நேரத்துக்கூடாக
சில தாமதமான சில காலகட்டங்களுக்கூடாக தேவன் நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்கிறார். So you've been praying a long time for something to happen and it hasn't happened. நீங்கள் அநேக நாட்களாய் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்பீர்கள், அது இன்னும் நடக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். You won't like this, but that's a good thing. You You won't like it, but that's a good thing. So நீங்கள் என்னவும் அதை பெற்றுக்கொள்ளாவிட்டால் ஒரு நல்ல காரியம் நினைத்துக் கொள்ளுவோம். Because you're holding on in faith. நீங்கள் என்னவும் விசுவாசத்திலே வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is pleased with your faith. See, தேவன் உங்களுடைய விசுவாசத்தை வளரச் செய்ய விரும்புகிறார். The longer you don't have the answer, the longer you believe, the more he's pleased with you. See, தேவன் இப்பொழுது பதில் தராவிட்டாலும் தேவன் உங்களுடைய விசுவாசம் வளர்கிறதை காணும்போது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். So persevering prayer is the real evidence of faith. நீங்கள் எப்போதும் தொடர்ந்தும் தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறதாகிய ஜெபமானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை பெருக பண்ணுகிறது. You believe, you keep on praying. Your faith is evident because you keep praying. See, நீங்கள் ஒரு காரியத்தை விசுவாசித்து தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள், அதனாலே உங்களுடைய விசுவாசம் வளருகிறது. Don't get me wrong. I love and believe in answers to prayer. See, என்னை குறித்து நீங்க தவறா எண்ணி விட கூடாது. நான் விசுவாசிக்கிறவன், ஜெபிக்கிறவன், நான் அவிதமாகவே தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறவன். But don't measure your faith by the answer. Measure your faith by your persistent prayer. ஒரு ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் வந்துட்டா அதனால உங்களுடைய விசுவாசத்தை வளர விடக்கூடாது. ஒரு காரியத்திலே நீங்கள் கேட்டும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களா இருந்தால் அங்கேதான் உங்களுடைய விசுவாசம் வளர வேண்டும். I'm no longer believing God to heal this finger. See, நான் ஒரு நாளும் இந்த விரலை கர்த்தர் குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நான் கேட்கவில்லை. I don't have faith for it right now. அந்த நேரத்தில் எனக்கு விசுவாசம் இருக்கவில்லை. I don't need it. அது எனக்கு தேவையில்லை. But for a year I did have faith and God answered. See, ஒரு வருஷமாக நான் அவிதமாய் காத்து கொண்டிருந்தேன். கர்த்தர் இந்த விரலை சுகமாக்கினார். Faith says, God, I know God will answer and I keep knocking at his door. See, விசுவாசமானது தேவனுடைய விசுவாசம் எப்படி அவர் தொடர்ச்சியாய் நம்முடைய வாசல்படியிலிருந்து நம்முடைய கதவை தட்டிக் கொண்டே இருக்கிறார். Unbelief says, this isn't working, I better try something else. So, சில நாங்கள் சொல்லுவோம், ஓ இது சரி வராது, இன்னொரு ட்ரை பண்ணுவோம் என்று சொல்லுவோம். Unbelief says, I've waited long enough, God must have a different plan. நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவிசுவாசம் இருக்குமானால் ஒரு காரியத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி விட பார்க்கிறோம். Unbelief said, I've waited long enough, God must want me to do what everybody else is நம்முடைய doing. வாழ்க்கையிலே சிலவெல்ல அவிசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால் ஒரு காரியத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற பார்க்கிறோம். I want to tell you a story about a native person. நான் இப்பொழுது இந்த தேசத்துடைய நேட்டிவ் பர்சனை குறித்து ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். An indigenous Canadian. அவர்கள் தாமே அங்கே அந்த ரெட் இந்தியன்ஸா இருக்கிறார்கள். His name was Leonard Simcoe. லெனர்ட் சிம்கோ என்கிறவரை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். He was a fiery preacher. அவர் ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கி அவர். He was a powerful preacher. அவர் ஒரு வல்லமையான பிரசங்கி அவர். I really enjoyed his preaching. அவர் பிரசங்கம் பண்ணும்போது நான் நன்றாய் அதை சுவைத்து கேட்பேன். He said though in the 1950s, அவர் தாமே 1950ஆம் ஆண்டுகளிலே he said the Pentecostal preachers in Canada didn't think God was giving them a revival. So அவர் சொன்னார் இங்கே 1950ஆம் ஆண்டுகளில் சொல்லும்போது சொன்னார் இங்கே இருக்கிறாங்க பெந்தெகோஸ்தே பாஸ்டர்ஸ் ஒரு வெளிப்படுதல் வருமாண்டு விசுவாசிக்கிறவர்களே அல்ல. They decided they better do something else. அவர்கள் தாமே வேற ஏதாவது செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். So they decided if God was going to give them a revival, they had to go to seminary to learn how. So ஆகையாலே தேவன் இந்த தேசத்திலுமாக வெளிப்படுதலை தர வேண்டுமா இருந்தால் நீங்க போய் செமினரியில போய் நீங்கள் பெரிய பெரிய பைபிள் ஸ்கூலுக்கு போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். I tell you, you can't learn revival in seminary. நீங்கள் போய் பெரிய பெரிய பைபிள் ஸ்கூல்களில் போய் எழுப்புதலை எப்படி கொண்டு வருவதென்றதை கற்றுக்கொள்ள முடியாது. They thought if they got a degree in religion, God would give revival. So அவர்கள் சமயத்தை குறித்து தான் சொல்லிக் கொடுப்பார்கள். He found when he graduated from McMaster University and Fuller Theological Seminary, அவர் தாமே McMaster யூனிவர்சிட்டியிலே தியோலஜியிலே அவர் கிராஜுவேட் ஆனார். he didn't even know if there was a Holy Spirit anymore. அவருக்கு தெரியாது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றதை குறித்து அறியாமல் போய்விட்டார். He tried a human means to get revival and ended up with nothing. அவர் தாமே மனுஷ சிந்தையினாலே அவர் எழுப்புதலை கொண்டு வருவார் என்று நினைத்தால் என்று பரிசுத்த ஆவியில் அவருக்கு நம்பிக்கையே இருக்கவில்லை. He ended up worse than he had been.
சோ அவர் தாமே எப்படி ஒரு மனுஷன் சிந்திக்கலாமோ அதன்படி சிந்திக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டார். He learned that education wasn't bringing revival, but persistent prayer would. இந்த இவருடைய வாழ்க்கையில என்ன சிந்தையா இருந்தால் நாம் படிச்ச படிப்பை வச்சு தான் ஒரு எழுப்புதலை கொண்டு வரலாம் என்ற சிந்தைக்கு போய்விட்டார். So he prayed and became a powerful preacher. சோ ஆகையால இப்போது அவர் தாமே இங்கே ஒரு வல்லமையான ஒரு பிரசங்கியை சந்திக்கிறார். Amen. We need to pray if we want revival. சோ நமக்கு ஒரு எழுப்புதல் வேணுமா இருந்தால் வல்லமையான பிரசங்கிகளை கர்த்தர் எழுப்புவாராக. How many want revival? எத்தனை பேர் ஒரு தேசத்துல எழுப்புதலை எதிர்பார்க்கிறீர்கள்? Anybody not want revival? யாராவது எழுப்புதலை எதிர்பாராதவர்கள் இங்க இருக்கிறீங்களா? I have to ask this again. How many want revival? நான் கேட்க விரும்புகிறேன் மறுபடியும் எத்தனை பேர் ஒரு எழுப்புதலை எதிர்பார்க்கிறீர்கள்? Amen. I should hope so. ஆகையாலே நான் விசுவாசிக்கிறேன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை உண்டு. So are miracles the evidence of our faith? Yes and no. சோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசத்தினுடைய நம்பிக்கை என்னவென்றால் அது ஆமென்றும் வரும் இல்லை என்றும் வரும். The measure of your faith in a God. நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசத்தை எப்படி அளவிடுகிறோம்? The measure of your faith in a God of miracles is தேவனுடைய அற்புதத்தை நாங்கள் எவ்விதமாகவே அளவிடுகிறோம்? the measure of your faith in a God of miracles is reflected by your willingness to persist in prayer. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விசுவாசத்தை தேவனுடைய காரியங்களை நாங்கள் எப்படி அளவிடுகிறோமா இருந்தால் தொடர்ச்சியாக நாங்கள் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்திலே நம்பிக்கையா இருந்து ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவனிடத்திலே எதிர்பார்க்கிறோம். I'll try and say that more simply. சோ இப்படி நான் அதை சொல்ல விரும்புகிறேன். If you really believe in a God of miracles, you will persist in prayer. நீங்கள் தேவனிடத்திலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்பீர்களா இருந்தால் உங்களுக்குள்ளே தொடர்ச்சியான ஜெபம் இருக்கும். How much do you believe in a God of miracles? நீங்கள் எத்தனை பேர் தேவன் அற்புதம் செய்கிறவர் என்றதை விசுவாசிக்கிறீர்கள்? Enough to keep on praying? சோ ஆகையால தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். If you really do believe in a God of miracles, you will persist in prayer. நீங்கள் தொடர்ந்து ஜெபிப்பீர்களா இருந்தால் எதிர்பாருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்ய போகிறார். Amen. Amen. Hallelujah. Thank you, Jesus. Amen. So I said that God will test us through time. தேவன் நேரங்களிலே நம்மளை அதாவது காலகட்டங்களிலே நம்மளை அவர் அறிந்து கொள்ளுகிறார். He does that to increase our faith. அவர் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். But Satan uses time to destroy our faith. அதே நேரத்திலே சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை சேதமாக்க விரும்புகிறான். The longer it takes, the more he speaks to us and says it's not going to happen. நம்முடைய வாழ்க்கையிலே சிலவில் நம்ம எதிர்பார்க்கிற காரியம் ஏற்ற நேரத்தில் நடக்காவிட்டால் தேவனிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை தழுவி இது எனக்கு நடக்காது என்று கைவிட பார்க்கிறோம். But I hope your faith says, get behind me, Satan. ஆனால் இந்த வேளையில் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சாத்தானை பார்த்து சொல்ல முடியும் சாத்தானே எனக்கு பின்னாலே போ. Amen. Amen. Satan will mock us and he will make us think that things are not going to change. So ஆகவே சாத்தான் இதெல்லாம் உனக்கு நடக்காது என்று சொல்லி மாற்றம் உண்டாகாது என்று சொல்லி அவ்விதமாய் நம்முடைய வாழ்க்கையை அவன் மிக பலவீனப்படுத்த முயற்சி செய்வான். He will mock you and say your prayers aren't going to change anything. So ஆகவே அவன் நம்மளை பார்த்து சொல்லுவான் உங்களுடைய ஜெபம் ஒன்றும் செய்யாது என்று சொல்லி நம்மளை அவ்விதமாய் தளர பண்ண பாப்பான். He will mock you and say God just doesn't care. So ஆகவே அவன் நம்மளை தாமே பார்த்து சொல்லுவான் தேவன் இந்த காரியத்தில் உனக்கு செவி கொடுப்பதே இல்லை என்று சொல்லி அவ்விதமாய் நம்முடைய விசுவாசத்தை தளர பண்ணுவான். He is a liar. அவன் ஒரு பொய்யன். He is a liar. அவன் ஒரு பொய்யன். Silence him in Jesus' name. So ஆகியாலே அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும். Amen. Scripture says in Proverbs, hope deferred makes the heart sick. So ஆகியாலே சொல்லப்படுது நீண்ட நாட்களாக காத்திருக்கிற காரியம் நடக்காவிட்டால் நம்முடைய இருதயமானது சோர்ந்து போகிறது. If you don't believe that you need time in prayer and persistent prayer, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை நினைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அவ்விதமாகவே இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். you can lose hope. சோ நீங்கள் அதை செய்யாவிட்டால் உங்களுடைய விசுவாசத்தை தளர்ந்து விட்டு விடுவீர்கள். Spiritually and emotionally weary. உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வண்ணமாக ஆவிக்குரிய சிந்தையிலே நீங்கள் மிகவும் சோர்ந்து போய் விடுவீர்கள். And your heart gets sick with discouragement and hopelessness. சோ அப்பொழுது உங்களுடைய இருதயமானது நம்பிக்கையற்றதாய் மாறி பலவீனப்பட்டு போய்விடும். You can even get physically sick as a result of உங்களுடைய it. சரீரத்திலேயும் கூட பலவீனப்பட்டு போக முடியும். Get a hold of this. You need to have faith and keep on praying. ஆகையால இவைகளை எல்லாம் மேற்கொண்டு நீங்கள் ஆசீர்வாதமா மாறணுமா இருந்தால்
ஜெபத்திலே தொடர்ந்தும் தரித்திருப்பீர்களாக. You need to recognize the mocking of Satan. சோ ஆகியாலே உங்களை சோர்வுபடுத்துகிறதாகிய சாத்தானை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். When he says your prayer's getting nowhere, you tell him, get behind me. சோ ஆகியாலே சாத்தான் எப்போதாவது உங்களிடத்தில் வந்து உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடையாது என்று சொன்னால் அவனை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் சாத்தானே அப்பாலே போ. When he says God doesn't care, you say, you're a liar, get behind me. சோ தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார் என்ற சத்தத்தை சொல்லுவானா இருந்தால் அவனை பார்த்து சொல்லுங்க எனக்கு பின்னாலே போ சாத்தானே. When he says your faith is wrong, it's God's will for you to be sick, you tell him, get behind me. ஆகியாலே உன்னுடைய விசுவாசமான தவறானது கர்த்தரை அவர் தந்தார்ல மாட்டார் என்று சொல்லி சாத்தான் பொய் சொல்லுவானா இருந்தால் அவனை பார்த்து சொல்லுங்க அப்புறமாய் அப்பாலே போ சாத்தானே. It's not God's will that you be sick. சோ ஆகியாலே அவன் சொல்லுகிற காரியம்லாம் தேவனுடைய சித்தத்தோட சேர்ந்தது அல்ல. It's never God's will that you be sick. சோ அவன் சொன்னது ஒன்றையும் தேவன் சொல்ல போறதே கிடையாது. How many believe that? எத்தனை பேர் நான் சொல்லுகிறதை நம்புகிறீர்கள்? ஆமென். I'm glad about half of you do. சோ ஆகியாலே நான் சொல்லுகிறபடியே நீங்கள் கர்த்தரில் விசுவாசமாயிருங்கள். Okay, let's go on to the next character in this இப்போது story. அடுத்த இந்த இடத்துல சொல்லப்படுகிற நபர் யார் என்றதை பார்ப்போம். The unjust judge. இங்கே சொல்லப்படுகிறது நீதி இல்லாததாகிய ஒரு நியாயாதிபதி. He is so much. He's so different from our Heavenly Father. சோ இவன் முற்றிலும் முழுவதுமாக வேறுபட்டவன். பரலோக தேவனிடத்திலிருந்து இவன் முற்றிலும் முழுவதுமாய் வேறுபட்டவன். Our Heavenly Father is the just judge. நம்முடைய பரலோக தேவனானவர் நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதியாக இருக்கிறார். The guy in our story is not just a judge, he's an unjust judge. சோ இங்கே சொல்லப்படுகிற இந்த வேதத்திலே சொல்லப்படுகிறதாகிய இந்த நியாயாதிபதி அவன் தாமே ஒரு நியாயாதிபதிகளுக்கெல்லாம் நியாயாதிபதி அல்ல, அவன் பொய் சொல்லுகிற ஒரு நியாயாதிபதி, அநியாயமான நியாயாதிபதி. The Bible says he didn't fear God. அவன் தாமே தேவனை குறித்து கிரியா பண்ணவே கிடையாது. But God was going to judge his actions. சோ ஆகியாலே தேவனுக்கு பயப்படாத இந்த நியாயாதிபதியை கர்த்தர் நியாயத்தீர்க்க போகிறார். The Bible doesn't tell it, but I believe he probably took bribes for people to get their way. சோ ஆகியாலே இவன் தாமே ஜனங்கள் தேவனிடத்திலே சேரக்கூடாதபடிக்கு அவர்களை தாமே அவ்விதமாக ஏமாற்றியவன். He probably showed favoritism to important people. சோ ஆகியாலே இவன் தாமே இவ்விதமாக ஏமாற்றுகிறவனிடத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படிக்காக தேவன் எனக்கும் உங்களுக்கும் பிரியத்தை வெளிப்படுத்த போகிறார். And the Bible says he didn't fear man either. சோ இந்த அநியாயமான நியாயாதிபதியை குறித்து சொல்லப்படுகிறது இவன் தாமே எந்த விதத்திலும் தேவனுக்கும் பயப்படாதவன். There was no human accountability. அவனிடத்திலே எந்த விதமான மனுஷரிடத்திலே அவனுக்கு ஒரு மதிப்பும் கிடையாது. He didn't care about people's problems. அவன் தாமே மற்றவர்களை கேர் பண்றவனும் கிடையாது. No matter how bad it was, he had no compassion for them. சோ ஆறு என்ன பாதிப்புக்குள்ள இருந்தாலும் அவன் அவர்கள் மேலே எந்த ஒரு மனதுருக்கமும் கிடையாதவன். Not even this woman. இவன் மட்டுமல்ல, she wasn't just a woman, she was a widow. சோ இவள் இங்கே சொல்லப்படுகிறதாகிய பெண்மணியானவள் அவள் ஒரு விதவையாக இருக்கிறார். She had no one to fight for her. ஆகையாலே அவளுக்காக யாரும் அங்கே யுத்தம் பண்ணுவதற்கு ஒருவருமே கிடையாது. She only had the judge, but he didn't care. சோ ஆகையாலே இந்த விதவையானவளுக்கு ஒரே ஒரு நியாயாதிபதி மட்டும் இருந்தால் அந்த நியாயாதிபதியும் இவளுக்கு எந்த விதமான உதவியும் கிடையாது. And so he was disobeying God because God says he was to care for the widows. காரணம் அங்கே வேதம் சொல்லுகிறது அவன் எந்த விதத்திலும் இந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயந்தவனும் அல்ல, அது மட்டும் இல்லாமல் ஏழைகளை விசாரிக்கிறவனும் அல்ல. He needed to be careful because God says he will defend the widows. சோ ஆகையாலே இவன் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் விதவைகளை விசாரிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். Thank God for the just judge, our Lord. சோ ஆகையாலே ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியாகிய நம்முடைய தேவனுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. Amen. Praise Amen. God. When we pray, he cares and he will give us justice. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அவர் நமக்கு நியாயத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Okay, let's look at the story now. நாங்கள் இந்த கதையை பார்ப்போம். The woman appealed to the judge, but he wouldn't listen. இந்த விதவையானவள் இந்த அநியாயமான நியாயாதிபதிக்கு முன்னாலே போனால் ஆனால் அவன் கேட்பதே கிடையாது, எந்த விதமான அவளுக்குரியதாகிய சப்போர்ட்டும் கிடையாது. He didn't care. Maybe if she had a bribe, he would have. சோ ஆகியாலே அவன் தாமே எல்லாவற்றிலும் இவளை ஏமாற்ற பார்க்கிறான். To him, she was an insignificant widow, just a nobody. சோ ஆகியாலே இங்கே சொல்லப்படுது அவள் எந்த விதத்திலும் அவளை பொருட்படுத்தவே இல்லை. Now, for the widow, there was things she could not do. சோ ஆகியாலே இந்த விதவையானவள் தான் பெற்றுக்கொள்ள ஒரு விடையை பெற்றுக்கொள்ள விரும்புகிறாள், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாள். She couldn't stop her adversary. அவள் தாமே அப்படி இருந்தும் அந்த அவளை ஏமாற்றி வஞ்சிக்கிறதாகிய அவனை அவள் விட்டுவிடவில்லை. She couldn't bribe or influence the judge. சோ ஆகியாலே அந்த நியாயாதிபதியுடைய சிந்தையும் இவளை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை.
But the one thing she could do was she could speak and make herself heard. சோ இவள் ஒரு காரியத்தை மட்டும்தான் அவள் செய்கிறாள். அந்த அநியாயமுள்ள நியாயாதிபதியை குறித்து அவள் பொருட்படுத்தாமல் தன்னுடைய காரியத்திலே அவள் கவனமாயிருந்து அதை செய்து கொண்டிருக்கிறாள். She pestered the judge until he gave in. அவள் தாமே அங்கு போய் அந்த நியாயாதிபதியை பார்த்து சொல்லுகிறாள். Some translations say he got tired of her begging. சோ ஆகியாலே அந்த சில மொழிபெயர்ப்புகள் சொல்லப்படுகிறது he is what Tired of her begging. சோ அதாவது அவள் போய் கெஞ்ச அவன் அவ்விதமாகவே அவன் அதை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறான். In verse 5 it says she will wear me out. சோ 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, அதை அலட்டாதபடிக்கு என்று சொல்லப்படுகிறது. அலட்டாதபடிக்கு. In the Greek it literally means hit me under the eye. சோ ஆகியாலே இங்க கிரேக்க மொழிபெயர்ப்பு சொல்லப்படுகிறது hidden under the eye. Hit me under the eye. சோ அதாவது அந்த அவள் போய் அப்படியே கேட்க அலட்டாத படிக்க என்று சொல்லுகிற அந்த பதமானது அவன் வந்து அவளுடைய கண்களையே குருடாக்குறது போலதாகிய அந்த வார்த்தையினுடைய பதம் இருக்கிறது. The Message version இதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு says, otherwise I'm going to end up beaten black and blue by her pounding. சோ இவள் இவ்விதமாகவே செய்ய சரியா சொல்லுகிறேன். அது இவள் மறுபடியுமாக போய் கேட்க அவன் எவ்வளவுதான் நிராகரித்தாலும், ஆனால் இவள் போய் கேட்க அவனாலே அதை தாங்கி கொள்ளக்கூடாதபடிக்கு அவளுடைய பிரேயர் அவளுடைய விண்ணப்பம் அவ்வளவாக அவனை உபத்திரப்படுத்த தொடங்கிட்டது. I don't know what you said, but it was longer than me. I put that things together. Okay. Because Okay. there and here I couldn't get that real, but now I connected. That's Yes. fine. He had never met such a nagging person. So இப்ப இந்த அநியாயமுள்ள நியாயாதிபதியானவன் ஒரு காரியத்தை கண்டு கொண்டான். இவ்விதமாக விடாமல் வந்து தன்னை கரைச்சல் படுத்துகிறதாகிய ஒருத்தி இருக்கிறாள் என்றதை அவன் கண்டு கொள்ளுகிறான். She was such a nag. சோ அவள் வந்து அவ்விதமாகவே அவனை அடட்டி கொண்டு தொந்தரவு பண்ணி கொண்டிருக்கிறாள். She was at the court every day. அவள் தாமே ஒவ்வொரு நாளும் காலையில வந்து விடுவாள். She would get him when he arrived and she'd get him when he's leaving. சோ அவன் வரும் பொழுதும் அங்கே வந்து விடுவாள், அவன் போகும்போதும் அங்கே இருந்து விடுவாள். She'd interrupt his conversation with others. மத்தவங்களோட இவன் கதைச்சு கொண்டிருந்தாலும் இடையில போய் பூந்துருவாள். He'd be talking to an important person and she'd come up and say, I need help. மத்தவங்களோட யாராவது முக்கியமான ஆட்டோட அவன் போய் கதைச்சு கொண்டிருந்தாலும் இவள் போய் இடையில இருந்து எனக்கு உதவி வேணும்னு சொல்ல துவங்கி விடுவாள். I believe she was after him when he's out in the market. சோ அவன் தான் சாமான் வாங்க போனாலும் அங்கேயும் அவள் போய் விடுகிறாள். He'd be out with his wife and this widow would come up and bother him. சோ ஆகியாலே இப்ப அவன் தன்னுடைய மனைவியோட நடந்து கொண்டு போனாலும் அங்கேயும் அவள் வந்து விடுகிறாள். Maybe his wife said, it's either her or me. சோ இப்ப அவருடைய மனைவிக்கே கோபம் வந்துட்டு அவளுக்கு ஏதாவது உதவி செய்ய போறியா இல்ல என்னை கூட்டி கொண்டு போக போறாயா? That tells us how forceful we need to be in prayer. அவ்வளவாக அவளுடைய அந்த உபத்திரம் அந்த அலட்டி கொண்டிருந்தாலே அதே போலதான் நம்முடைய ஜெபம் தேவனோட இருக்க வேண்டும். Never giving up, always forceful. ஒரு நாள் உடைய ஜெபத்தை விடாமல் எப்போதுமாய் தொடர்ந்து தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பீர்களாக. Keeping on until you're a pain. நீங்கள் தாமே தொடர்ந்தும் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டே இருப்பீர்களாக. Amen. ஆமென். Let's look at God's perspective. இந்த இடத்திலே தேவனுடைய பார்வை என்னன்னு பார்ப்போம். God and the judge are opposites. இப்ப தேவனும் இந்த அநியாயமுள்ள நியாயாதிபதியும் ரெண்டு பேரும் வித்தியாசமான துருவங்களாய் இருக்கிறார்கள். This story is a picture of prayer, but with God it's different. சோ இந்த இடமானது வந்து ஒரு ஜெபத்துக்கு கொடுக்கப்பட்டதாகிய ஒரு சிந்தையா இருக்கிறது. ஆனால் தேவன் முற்றிலும் முழுவதும் வேறுபட்டவராய் இருக்கிறார். The widow came to the judge to influence him against his will. சோ ஆகியாலே இந்த இடத்தில் வந்து இவனுடைய சிந்தையை மாற்றுவதே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. We don't come to God to influence him against his will. அவனுடைய சிந்தைகளை மாற்றுவதற்காக நாம் தேவனிடத்திலே வருவது கிடையாது. We come to God to partner with his will. சோ நாங்கள் தேவனுடைய சிந்தையோட இணைக்கப்படுகிறவர்களாய் வந்து விடுகிறோம். If you think you're coming to God to influence him, சோ நீங்கள் தேவனிடத்திலே வந்து அவனை குறித்து ஏதாவது சொல்ல வந்தால் that works against your faith. அது உங்களுடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் மாறி விடுகிறது. Then you start begging God. சோ அதுக்கு அப்புறம் நீங்க தேவனிடத்திலே வந்து கெஞ்ச வேண்டியிருக்கு. Please God, will you? சோ ஆகியாலே சொல்லி நீங்கள் தேவனிடத்திலே கெஞ்ச வேண்டி வரும். But instead we come and say, Lord, I know this is your will.
சோ நாங்கள் தேவனிடத்திலே ஜெபிக்க போகும்போது போய் சொல்லணும், ஆண்டவரே இது உம்முடைய சித்தமாய் இருக்கிறது. Let's work together on this. I believe you, Lord. ஆகையாலே ஆண்டவரே நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், இதிலே நாங்கள் சேர்ந்து செயல்படுவோம் என்றதாகிய உம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். We pray for healing because the Lord wants healing. நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் நாங்கள் சுகத்தை விரும்புகிறோம் என்றால் தேவன் நம்மை சுகமாக்க விரும்புகிறார். We partner with him in the healing. நாங்கள் தேவனோடு கூட நாங்கள் நம்ம சுகமாக வேண்டும் என்று சொல்லும்போது தேவனோடு இணைந்து விடுகிறோம். He wants people saved, so we partner with him when we evangelize. சோ நாங்கள் மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறதாகிய நாங்கள் தேவனோடு இணைந்தால் தேவன் மற்றவர்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். This unrighteous judge, he got tired of that woman. இந்த நியாயம் இல்லாததாகிய நியாயாதிபதி அவன் தாமே அந்த பெண்ணை அப்படியாகவே அவன் அப்படியே வெறுத்தான். You can't tire God out by coming to him too often. சோ ஆகையாலே நீங்கள் தேவனிடத்திலே போயிட்டு நீங்கள் மற்றவர்களை குறித்து குறை சொல்லாமல் நீங்கள் தேவனிடத்திலே ஒவ்வொரு முறையும் போகும்போது He's just glad you showed up. சோ தேவன் உங்களுக்கு உங்களை தன்னை காண்பிக்கிறவராய் இருக்கிறார். He wants you to be praying all the time. நீங்கள் தேவன் எப்போதுமாக நீங்கள் ஜெபிக்கணும் என்று விரும்புகிறார். It's a sweet incense that goes up to him. நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்குள்ள இருந்து அருமையான சுகந்த வாசனை தேவனுக்கு நோக்கி எழும்புகிறது. He loves it when you show up. நீங்கள் எப்போதும் தேவனுக்கு முன்பாக போய் நிக்கும்போது அதை தேவன் விரும்புகிறார். He never says, "Not you again, Vincent." சோ ஆகையாலே கர்த்தர் ஒரு நாள் நம்மளை பார்த்து சொல்ல மாட்டார், திரும்ப வந்துட்டியான்னு சொல்ல மாட்டார். I'm just glad you're here. சோ ஆண்டவர் அப்படியே நிக்க மாட்டார். I love it when you keep asking me. தேவன் நாம் திரும்ப திரும்ப கேட்க அதை விரும்புகிறவராய் இருக்கிறார். Let's do it again tomorrow. சோ ஆகையால தேவன் சொல்றார், நாளைக்கு வந்து கேட்பாயாக. Let's meet tomorrow night too. நாளைக்கு ராத்திரியிலும் நீ எனக்கு முன்பாக வந்து நிப்பாயாக. I just want to be with you. நான் உன்னோட கூட வாசம் பண்ண விரும்புகிறேன். And what you want is what I want too. சோ ஆகையால நீ உனக்கு என்ன வேணுமோ அதான் எனக்கும் தேவையா இருக்கிறது. He loves seeing your faith. அவர் உங்களுடைய முகத்தை பார்க்க விரும்புகிறார். And it's your faith that causes you to keep showing up. உங்களுடைய விசுவாசம் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிக்க ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறது. So the Lord wants us to know today, இன்றைக்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். if the unjust judge இன்றைக்கு இந்த நியாயம் இல்லாததாகிய நியாயாதிபதி if the unjust judge responded, how much more will God respond? சோ ஆகையால அவனே அவளுக்கு கடைசியாக தன்னுடைய முகத்தை காண்பித்து இரக்கம் செய்வானா இருந்தால் எவ்வளவாய் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். Amen. How much more will he respond to his children? அவர் எவ்வளவாய் எனக்கும் உங்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் அவர் தாமே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். I want to tell you a quick story. இன்றைக்கு நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். My unsaved brother had cancer. இது உண்மையான ஒரு செய்தி. என்னுடைய சகோதரனானவன் அவன் ரட்சிக்கப்படவில்லை, அவனுக்கு கேன்சர் வந்தாயிற்று. And I tried to share the gospel with him. அவரோடு கூட நான் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். But he didn't think God wanted to answer his prayers. அவர் தாமே நினைக்கவில்லை அவருடைய நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்றதை அவர் எண்ணவில்லை. See, we grew up with an alcoholic father. நாங்கள் ஒரு குடியார தகப்பனுக்குள்ளாக வளர்ந்தவர்கள். We wouldn't ask our dad for anything. நாங்கள் எப்போதுமே ஒன்றும் அவர்கிட்ட கேட்க போவது கிடையாது. We didn't know what he would answer, what he would say that would hurt us or whatever. So anyway, நாங்கள் போய் கேட்டால் எங்களுக்கு பதில் கிடைக்குமான்றதாகிய பழக்கமே இல்லாமல் வளர்ந்தவர்கள். So I said to my brother, நான் என்னுடைய சகோதரத்திலே சொன்னேன், if your kids ask for something, wouldn't you be glad to give it to them? நான் கேட்டேன் என்னுடைய சகோதரத்திலே, நீ போய் உன்னுடைய பிள்ளை உன்னிடத்திலே ஏதாவது கேட்டால் நீ உன்னுடைய பிள்ளைக்கு சந்தோஷத்தோட ஏதாவது செய்வியான்னு கேட்டேன். And he said yes. அப்போ அவர் சொன்னார், இந்த பிள்ளைக்கு நான் சந்தோஷமா அதை செய்வேன். I said our heavenly father is not like our earthly dad. நான் சொன்னேன், எங்களுடைய பரலோக பிதாவானவர் எப்படிப்பட்டவர்? In fact, the Bible says that we call him Abba. அது சொல்லப்படுது, பரலோக பிதாவை குறித்து பைபிள் சொல்கிறது அப்பா என்று சொல்லப்படுகிறது. Abba doesn't mean father. அப்பா என்று சொன்னால் அப்பா என்ற அர்த்தம் இல்ல. It doesn't even mean in English dad. அதுல இன்னும் ஒரு மீனிங் சொல்ல போனால் தகப்பனே என்று அல்ல. In English it would mean daddy. அதுல ஆங்கிலத்தில் சொல்ல போனால் அப்பா என்று அழைக்கப்படுகிறது. It is so affectionate. அது இன்னமும் அது மிகவும் அது நெருக்கத்தை கொண்டு வருகிறது. And my brother realized our heavenly father is his daddy. சோ அப்ப ஆகியாலே இப்ப என்னுடைய சகோதரனுக்கு நான் விளங்கப்படுத்தினேன், பரலோக பிதாவாகியவர் நமக்கு டேடியா இருக்கிறார். How about you? How do you look at your heavenly father? இன்றைக்கு நீங்கள் இந்த அப்பா என்று சொல்லப்படுகிறதாகிய அந்த வார்த்தையை பார்க்கலும் தேவன் உங்களுக்கு டேடி, உங்களுக்கு சொந்த தகப்பனாய் இருக்கிறார் என்றதை உணர்கிறீர்களா? Is he like the unjust judge who doesn't want to answer your prayer? இன்றைக்கு ஒரு காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இந்த நியாயம் இல்லாததாகிய நியாயாதிபதி எந்த விதத்திலும் இவளுக்கு செவி கொடுக்கவே விரும்பவில்லை அவன். Or do you see your heavenly father as a good father who wants to give good gifts to his children?
அதே வேளையிலே இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க நம்புகிறீர்களா? பரலோக பிதாவாகிய தேவன் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உங்களுக்கு செவி கொடுக்கிறார். Amen. ஆமென். Amen. And the Bible says it's the Father's good pleasure to give his children the kingdom. சோ இங்கே சொல்லப்படுகிறது, வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுறது, பிதாவாகிய தேவன் தன் பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார். How about you today? இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், Have you given up praying? நீங்கள் யாராவது ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? Have you given up believing? நீங்கள் யாராவது இந்த இடத்திலே ஜெபித்து ஒன்றும் கிடையாமல் நீங்கள் உங்களுடைய விசுவாசத்திலே தளர்ந்து போய் இருக்கிறீங்களா? Or are you holding on and praying? இல்லாவிட்டால் தொடர்ச்சியாக உங்களுடைய ஜெபத்திலே நம்பிக்கையோட உறுதியா இருக்கிறீங்களா? Maybe you've been praying a long time. சில வேளை நீங்க இங்க இருக்கிறீங்களா, யாரோ ஒரு ஆள் ஒரு காரியத்துக்காக அதிக நாட்களா ஜெபிக்கிறீங்க. Bless you for praying for a long time. நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபிப்பதிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா? God sees your faith and he's pleased with you. சோ ஆகையால தேவன் உங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அது மட்டுமில்லாமல் தேவன் அதிலே பிரியமாய் இருக்கிறார். Hold on and pray. நீங்க தொடர்ச்சியாக அப்படியே ஜெபித்துக் கொள்ளுங்கள். Hold on and believing. நீங்க தொடர்ச்சியாக அந்த விசுவாசத்திலே உறுதியா இருங்கள். And I guarantee you the answer will come. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், உங்களுக்கு பதில் வந்து கொண்டிருக்கிறது. Amen in Jesus name. Hallelujah. 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 பதில் வந்து கொண்டிருக்கிறது. Amen. Let's pray. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்க போகிறோம், எல்லாரும் எழுந்திருப்போமாக. Thank you that you're a prayer answering God. இந்த வேளையிலுமாக நான் விசேஷமாக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன், நீங்கள் ஜெபத்திலே உறுதியா இருக்கிறீர்கள். Thank you that you want to give good gifts to your children. ஆண்டவரே, நீர் விதமாய் உறுதியாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே நீர் நன்மையான ஈவுகளையும் பூர்ணமான வரங்களையும் கொடுக்க வல்லவர். Thank you if we ask for a loaf of bread you won't give us a stone. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே அப்பத்தை கேட்டால் நீர் கல்லை கொடுக்கிற தேவன் அல்ல. If we ask for the Holy Spirit you give us the Holy Spirit. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே பரிசுத்த ஆவியானவரை தாங்கப்பா என்று சொன்னா நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறவர். If we ask for healing you'll give us healing. ஆண்டவரே, இங்கே நிக்கிறவர்கள் உம்மிடத்திலே ஆண்டவர்களை குணமாக்கும் என்று சொன்னால் நீர் அவிதமாகவே குணமாக்குகிறவர். If we ask to be saved you won't reject us. ஆண்டவரே, நாங்கள் எதை கேட்டாலும் நீங்களை நிராகரிக்காததாகிய தேவன். If we ask to be saved you won't say no you're too bad. ஆண்டவரே, நாங்கள் எங்களை இரட்சியுமையா என்று சொன்னால் நீர் ஒரு காலமும் அதை நிராகரிக்க மாட்டீர். If we ask to be saved you won't say work harder. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே கேட்கும்போது அவர் சொல்லுவார், என்னமாய் சற்றுமாய் வேலை செய் என்று சொல்லுகிறீரே. If we ask to be saved you will say come child come to me. சோ ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்திலே கேட்கும்போது நீர் எங்களை அழைக்கிறவராய் இருக்கிறீர். I receive you I love you. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். And I give you the kingdom. ஆண்டவரே, Hallelujah. நீர் ஆகியால் எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்தை தருகிறவர். Thank you Jesus. So Lord God, ஆண்டவரே, as we talked about persistent prayer இந்த வேளையிலுமாக நாங்கள் தொடர்ந்தும் நாங்கள் ஜெபிக்கிறதை குறித்து கற்று வருகிறோம். and the faith that we have in persistent prayer, ஆண்டவரே, நாங்கள் தொடர்ச்சியாய் ஜெபிக்கிறதாகிய ஜெபத்திலே விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறோம். I pray today in Jesus name, இன்றைக்கு நான் இந்த வேளையிலுமாக இயேசுவின் நாமத்தினால் விண்ணப்பம் பண்ணுகிறேன். inspire us again to hold on in faith. ஆண்டவரே, விசுவாசத்திலே இன்னும் உறுதியாய் வல்லமையாய் இருக்க எங்களை உற்சாகப்படுத்துவீராக. Through faith and patience we inherit the promises. ஆண்டவரே, விசுவாசமும் ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு வளரத்தக்கதாக. It will come through faith and patience. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடும் பொறுமையோடு இருந்து ஜெபித்தால் எதற்காய் பொறுமையாய் இருந்து ஜெபிக்கிறோமோ அதை நீர் எங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறீர். And I proclaim that Jesus is Lord over every situation. ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக இங்கே யாரெல்லாம் அவிதமாய் உறுதியாய் ஜெபிக்கிறார்களோ அவருடைய சூழ்நிலைகளிலே இயேசுவே நீர் ஆண்டவராய் ஆண்டு கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஐயா. I declare that Jesus is Lord over every sickness. ஆண்டவரே, இந்த வேளையிலுமாக யாராவது வியாதியோடு இருப்பார்களா இருந்தால் அந்த இடத்திலும் இயேசுவே நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். Jesus is Lord over discouragement. ஆண்டவரே, யாராவது இந்த வேளையிலுமாய் சோர்ந்து இருப்பார்களா இருந்தால் அந்த வேளையிலுமாய் இயேசுவே நீர் பாரம் எடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். Jesus is Lord over the enemy. ஆண்டவரே, நீர் தாமே எங்கள் சத்துருக்களுக்கு மத்தியிலே நீர் இரட்சகராய் நிற்பீராக. The enemy is defeated in Jesus name. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தால் எல்லாரும் சொல்லுங்கள், சத்துருவை இயேசு தோற்கடித்து போட்டார். Amen. 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 Let's give the Amen. Lord a clap offering. எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துங்க. Thank you Jesus. தோற்கடிக்கப்பட்டு விட்டார். இந்த ஆராதனையானது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் சபையானது 1180 பெலாமி ரோட்டிலே இருக்கிறது, பெலாமியன் ப்ரோக்ரஸில். ஆகவே நீங்கள் அடுத்த வாரம் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு அழைக்கிறோம்.